ஹலோ. ஹலோ, நான் தாங்க எம்எல்ஏ பட்டேல் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்க, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யத்தை யாரோ ஒரு டாக்டர் வந்து அழிக்க போறான்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஃபைல் எனக்கு வந்தாகணும். ஓகே சார். அடங்கு மாமா, சொன்னதே எத்தனை தடவை தான் சொல்லுவ? கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்குது. அவனுக்கு தான் வேலை கொடுத்துருக்கீங்கல்ல, அவனால முடியலன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏங்க எப்பவும் சோகமாகவே இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க சரக்கடிங்க. நான் எத்தனையோ கேசஸை சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸ் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்னா எங்களுக்கு வேற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்டான கேஸுங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த போலீஸு மீடியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த கேஸு நமக்கு ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? ஒரே ஒரு பைத்தியக்காரி 2 கதைங்களை சொல்லி 3 பேர்ல கொலை பண்ணது யாரு? அப்ப நமக்கு என்ன தேவை? இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த கேஸு மறுபடியும் 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 ரிப்பீட் ஆகிறதுனால தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இங்க பாருங்க, நமக்கு தேவை ஒன்னே ஒன்று தான். அவ உண்மையை சொல்லணும். நமக்கும் நல்லது நடக்கணும், மக்களுக்கும் நல்லது நடக்கணும். மக்கள் ஓட்டு போடணும், என் மாமா சிஎம் ஆகணும். ஆனா நான் தான் யூத் பிரசிடென்ட். ஏய் வாடா இங்க. அதெல்லாம் ஓகே சார். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி எப்படி? ஹாஸ்பிட்டலே எங்கள் மாமாவோட தாங்க. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்ட் ஃப்ளோர் எங்கே இருக்குது? தேர்ட் ஃப்ளோர். இங்கே இந்திரா கேஸ் ஹேண்டில் பண்ணுறது யார்? ஹாய், நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? நீங்கள் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற டாக்டரா? ஆமாம். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், கொஞ்சம் மூடி. நான் உங்களை கொஞ்சம் இன்ட்ராகேட் பண்ணணுமே. ஹார்ஷாக கேட்காம இருந்தால் ஓகே, ஆனால் நீங்கள் அரகண்ட் ஆகிட்டா ஷீ ஓன்ட் ட்ரஸ்ட் அஸ். ஓகே டாக்டர், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை முடிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் மேல் இடத்துல இருந்து. ஓகே வாங்க. உட்காருங்க. டோன்ட் வரி, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இந்திரா,
ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்திரா, நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருந்தால் எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்பயாவது படுத்திருக்கும் போது எழுந்திருச்சுட்டேன்னு உங்களுக்கு தோணி இருக்கா? எனக்கு ஒவ்வொரு நொடியும் அப்படித்தான் தோணுது. சத்தமா கத்தணும் போல இருக்கும். நான் கத்தவும் செய்வேன். ஆனா குரல் மட்டும்தான் வெளியே கேட்கறது இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பாருங்க, பயப்படாதீங்க. நீங்கள் நடந்த விஷயத்த கிளியராக சொல்லலைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அன்னைக்கு சாவு வாழ்வு இப்படி ரெண்டோட அறிமுகமும் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஹாய் இந்திரா, உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் வி ஆர் வெரி சாரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்ரீதரை காப்பாற்ற முடியல. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பார்வையை முழுசாக இழந்ததும் இல்லாமல் மெமரி லாஸ் ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைங்கிறதுனால நாங்களே எங்கள் சைடில் இருந்து ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டிலே கொஞ்ச நாளைக்கு இருந்தால் உங்களோட மெமரி மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆனால் அதே இருட்டாயிடுச்சுன்னா அது ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நமக்கு என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், நாளைக்கு என்ன, எல்லாமே க்ளூலெஸ்.